எபிசோட் 52ல பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜன் அண்ட் ரியா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராஜன் வந்து ரியாவ பார்த்துட்டு, "நீ இப்படியெல்லாம் டக்குன்னு டென்ஷன் ஆயி பேசுற ஆளே கிடையாதே. ஏன் இப்படி நடந்துக்கிட்ட?" அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்குறாரு. ஸோ ரியா பார்த்தீங்கன்னா, இப்பவுமே அதே ஒரு டென்ஷனோட, "பின்னன்னா அவன் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். அவன நம்பி இப்படி ஒரு பொறுப்ப ஒப்படைக்கிறப்பவே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. பார்த்தா மறுபடியும் அதே பண்ணி வச்சிருக்கான் பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கோவமா தான் பேசுறாங்க. ஸோ இவங்க அப்படியே அந்த பேண்ட்ரி சைடு போனா, அங்க வந்து கும்பலா நெறைய பேர் நின்னுட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து போறாங்க. போறவங்கலாம் வந்து, "நேத்து இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையாம்மா?" அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு போறாங்க. ராஜன் போய் "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, "இல்ல சார், இன்னைக்கு வந்து பருத்தி பால் கேட்டாங்க, இல்லன்னு சொன்னேன். அதனால தான் எல்லாரும் இந்த மாரி கும்பலா இருந்துட்டு போனாங்க" அப்படின்றாங்க. ஸோ நம்ம ராஜன் என்ன பண்றாரு அப்படின்னா, சூப்பரான ஒரு விஷயத்த பண்றாரு. அத நம்ம ரியாக்கு போயிட்டு ஒரு அட்வைஸ் ஒண்ணு குடுப்பாரு. "அவன் தப்பு பண்ணவன் தான், நான் இல்லன்னு சொல்லல. அவன் தப்பு பண்ணி அதுக்கப்புறம் திருந்திட்டான்ல. ஸோ அவன் ஒரு நல்ல ஐடியா குடுத்தா அதுல என்ன இருக்கு? நம்ம கூட வொர்க் பண்றவங்க எல்லாருமே நம்ம ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். யாருமே நமக்கு இங்க விரோதிங்க கிடையாதுல்ல. எல்லாருமே ஜஸ்ட் கலீக். ஸோ அவன் ஒரு ஐடியா சொன்னா அது என்னன்னு நம்ம கேட்டு பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப கிளியரா தான் சொல்லுவாரு. "நான் ஒரு அட்வைஸா சொல்றேன். இத தப்பா எடுத்துக்காத" அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாரு. பட் அது ரியாக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரியுது. ஸோ ரியா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வெற்றி கிட்ட போயிட்டு, இந்த மாரி "சாரி, நான் வந்து கொஞ்சம் ஓவரா தான் ரியாக்ட் பண்ணிட்டேன்" அப்படின்னோனே, நம்ம வெற்றி அந்த இடத்துல குடுக்குற ரியாக்ஷன் நல்லாருக்கும். அதாவது அவங்க சாரின்னு சொன்னோனே, "ஐய்யய்யோ! என்னங்க நீங்க சாரிலாம் கேட்குறீங்க? அதெல்லாம் பரவால்ல. நான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு ஒரு ஐட்டத்த ஆட் பண்ணியிருக்கணும். நான் கேட்காம நான் பாட்டுக்கு பண்ணிட்டேன். இது ஏன் தப்பு தான்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. ஸோ நம்ம ரியா பார்த்தீங்கன்னா வந்து, "உங்களுக்கு இந்த வில்லேஜ்ல செய்ற டிஷ்ஷஸ்லாம் தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்றாருங்க. அவங்க வந்து அப்படியே ரியா வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு, "சரி, ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுல எது எது நல்லா இருக்கோ அத அத பேஸ் பண்ணி நம்ம மெனுல ஆட் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம வெற்றி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து நெறைய விஷயங்கள வந்து பண்ணி அது கொண்டு போய் ரியாட்ட குடுக்குறாரு. அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னும் கொஞ்சம் நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. எனக்கு அந்த சீன் ஏன் புடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே வெற்றி எது செஞ்சாலும் எக்ஸலன்ட், எக்ஸ்ட்ரார்டினரின்னுவாங்க. இதுதான் வாட்டி சாப்பிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு, "நீங்க இன்னும் பெட்டரா நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன்" அப்படின்னு கேட்கறது எல்லா டைமுமே எப்படி எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி வந்து வெற்றி வந்து சொன்னதுல ரம்யாக்கு சில விஷயங்கள் வந்து ரியலைஸ் ஆயிருக்கு. அதாவது நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா ஐஷு கிட்ட போயிட்டு, இந்த மாரி "சாரி, நேத்து நான் கொஞ்சம் வந்து ஓவரா தான் பேசிட்டேன். அது வந்து என்னோட தப்பு தான்" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து கன்ஃபெஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஐஷுவும் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கும் வந்து நேத்து இருந்த சிச்சுவேஷன்ல உனக்கு எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நானும் சைலன்ட்டா விட்டுட்டேன். நீ அவன் மேல இருக்க அக்கறையில தானே பேசின. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி வா, நம்ம வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோமா" அப்படிங்கிற மாரி ஐஷு வந்து அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணது வந்து அந்த ஒரு ஏஜ், அந்த மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாரி ரொம்ப நல்லா அழகா இருக்கும் சீனு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா இத வெற்றிகிட்டயும் போயிட்டு சொல்றாங்க. ஐஷுட்ட சாரி கேட்டேன்னோனே, அவரு உடனே "என்ன சொன்னாங்க? ஐஷு என்ன சொன்னாங்க?" அப்படின்னுவாரு ரொம்ப ஆர்வமா. "இல்ல, இந்த மாரி அவர் மேல இருந்த ஆர்வத்துல தானே பண்ணேன்" அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு வெற்றிக்குமே வந்து அப்பாடா அப்படின்ற மாரி மனசுக்கு இதா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் அவர் அடி வாங்கிட்டே இருந்தாரு. ஸோ இப்போ இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரியாவும் வந்து சாரி கேட்டுட்டு, "இல்ல, நீங்க வந்து புது ஐட்டம்ஸ்லாம் பண்ணி குடுங்க பார்ப்போம்ட்டாங்க." நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐஷு ரிலேட்டடா இருந்த பிரச்சனையுமே வந்து இப்போ ரம்யா போய் ஐஷுட்ட இந்த மாரி சாரி கேட்டு, ஐஷு இந்த மாரி சொன்னாங்கன்றதுனால கொஞ்சம் அவருக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஸோ இப்பதாங்க ஒரு பயங்கரமான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சீன் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்ல நெடுமாறன் வராரு. "ஒர்க் டைம்ல எங்க போயிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, நான் ஜான வந்து தேடிட்டு வந்தேன்" அப்படின்னோனே, "சரி, ஃபாலோ மீ" அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு இந்த ஃப்ரீசர் ரூம்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சும்மா இதுதான் இது, இதுக்கு பேர் தான் இது அப்படின்ற மாரிலாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு கால் பண்ணிட்டு, "இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி தான் நெடுமாறன் இருக்காரு. ஃப்ரீசர் ரூம்ல தான் இருக்காரு. ஆமா, நான் அத தான் பண்ண போறேன்" அப்படிங்கிற மாரி கால்ல பேசுறாங்க. ஸோ இப்ப ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு நெடுமாறன் தான் இவங்களோட டார்கெட்ன்னு. நெடுமாறன் எப்படின்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் விஷயத்துல இவர் என்னத்தையோ பண்ணி வச்சிருக்காரு, பெரிய சம்பவம். அதே மாரி இங்கேயும் எதையோ பண்ணிட்டாரு போல. அதனால நம்ம பிரியா வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா, என்னத்தையோ பண்ணியிருக்காருன்னு கிளியரா தெரியுது. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறன் உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரு வெளில வந்துடுறாரு. உள்ள இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா. பட் வெளிய பிரியா வந்து உள்ள நெடுமாறன் இருக்காருன்னு நினைச்சு கதவ வெளிய பூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து உள்ள ரம்யா மாட்டிக்கிட்டாங்க. அது வேற ஃப்ரீசர் ரூம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வெற்றியும் சரி, அவங்க அம்மாவும் சரி, "என்ன ரம்யாவ காணோம்" அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாளா இருக்கும். வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்ற மாரி மாத்தி மாத்தி கால் பண்றாங்க. பட் அவங்க ஃபோனே எடுக்க மாட்றாங்க. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த கிளிங் ராப்லாம் இருக்கும் தெரியுமா? அதையெல்லாம் எடுத்து கையிலலாம் சுத்திட்டு, மூஞ்சிலலாம் சுத்திட்டு சில்னஸ் தாங்க முடியாம அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியலங்க. ஒருவேள ஐஷுவா இல்ல வெற்றியா யார் வந்து இவங்கள வந்து காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு சஸ்பென்ஸ்ல வந்து இத வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாரம் வந்த 4 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐஷு அண்ட் வெற்றி விஷயத்துல ஐஷு ரியாக்ட் பண்ணது வந்து கரெக்ட்டா தப்பா? இல்ல அவங்க சிச்சுவேஷன் அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சாலும், ஒருத்தர் வந்து அடிச்சுட்டாங்க. நேரா போய் அரைஞ்சுட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். ஸோ அவங்க வந்து பண்ணது கரெக்ட்டா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.